8வது ஊதியக்குழு எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிற தேதி 1/1/2026 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே தெளிவாக குறிப்பிடணும். 2வது கோரிக்கை, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பெயர் கட்டாயம் சேர்க்கப்படணும், ஓய்வூதியம் திருத்தம் செய்யப்படணும்னு தெளிவாக எழுதணும். 3வது கோரிக்கை, பங்களிப்பு அல்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதி அளிக்கப்படாத செலவு அப்படின்னு ஒரு வார்த்தை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்குது. இதை உடனே நீக்கணும். ஓபிஎஸ்ஐ நிறுத்த போகிறாங்கன்ற பயம் ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. 4வது கோரிக்கை, ஓய்வூதிய பணி குறைப்பு. அதாவது கம்யூட்டேஷன் காலம் இப்போ 15 வருஷமாக இருக்குது, இதை 11 வருஷமாக குறைக்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வழிவகை செய்யணும். 5வது கோரிக்கை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு 5 வருட இடைவெளியில் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அடிஷ்னல் பென்ஷன் வழங்கப்படணும். 6வது கோரிக்கை, சிஜிஹெச்எஸ் உட்பட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களின் சுகாதார பலன்கள் பற்றிய ஆய்வை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இணைக்கணும்.